வணக்கம். தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க கல்வி நிறுவனங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் ஒன்று. கடந்த 1966ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளாக தென் மாவட்டங்களில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிறது. அண்மை காலமாக போதுமான நிதி வசதியின்றி பணியாற்றும் ஊழியர்களுக்கும் ஊதியம் தருவதற்கு இயலாமல் தள்ளாடி வருகிறது என்று கூறலாம். ஏனென்றால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய பல்கலைக்கழகம் என்று மட்டுமல்லாமல் தென் தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பாக ஒன்றாக விளங்கக்கூடியது. கிட்டத்தட்ட 117 கல்லூரிகளில் ஏறத்தாழ 1,50,000 மாணவர்கள் தற்போது பயின்று வருகிறார். பல்கலைக்கழகத்தின் சீரிய செயல்பாட்டிற்காக 2022ஆம் ஆண்டு UGC A+ என்ற உயர்தர சான்றிதழும் வழங்கி ஏற்கனவே தென் தமிழகத்தில் உயர்கல்வி முன்னேற்றத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகத்தை பங்களிப்பது சமீப காலமாக இந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் நிர்வாக சூழல் பல்கலைக்கழகத்தின் நிதி பற்றாக்குறையால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். என தொடர்ந்து அங்கு பணியாளர்களும் சரி, அங்கே ஊழியர்களும் சரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்லூரி உள்ளிருப்பு போராட்டம், அங்கேயே ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம், பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த நிதி ஆதாரங்களை கொண்டு நடத்தப்படும் இந்த கல்லூரியில் தொடர்ந்து தொலைதூர கல்வி இயக்கத்தின் வருவாய் வீழ்ச்சி மற்றும் தன்னாட்சி கல்லூரியின் வளர்ச்சியால் ஏற்பட்ட தேர்வு கட்டண இழப்பின் காரணமாக பல்கலைக்கழகத்தின் சொந்த நிதி ஆதாரங்கள் வெகுவாக பலனடைந்துள்ளது என்று கூறலாம். பல்கலைக்கழகத்தின் 151 ஆசிரியர்களும் 231 நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இது தவிர 1187க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் மற்றும் 293 தற்காலிக பணியாளர்களும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான நிதி பல்கலைக்கழகத்தில் பெறப்படுகிறது. இருந்த போதிலும் இவர்களுக்கு தற்போது இந்த மாத ஊதியம் என்பது கொடுப்பதில் நிதி பற்றாக்குறையால் தற்போது இழுபறியாக இருந்து வருகிறது. ஓவியா, இந்த நிலையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இங்குள்ள பணியாளர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அரசுக்கும் பல்வேறு கோரிக்கைகளும் வைத்து வருகின்றனர். ஆனால் இன்று வரை அரசு செவி சாய்க்கவில்லை என்று கூறலாம். இந்த வகையில் தற்போது இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நிதி பற்றாக்குறை அரசு சரி செய்ய வேண்டும் என்பதை இங்கு பணிபுரியும் பணியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓவியா.